துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ சகலத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் இந்த கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, மகத்துவமானவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஜிக்கேனோ உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையும் கனத்துக்கும் உரியவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மகத்துவங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவனே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையுள்ளவரே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்கிறவரே, எனக்காக பரிந்து பேசுகிறவரே உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா காலங்களிலும் எங்களோடு இருந்து நடத்துகிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமான தேவனே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ராஜாவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். சதா காலங்களிலும் எங்களை ஆண்டு கொண்டு நடத்துகிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எக்காலங்களிலும் எங்களோடு இருந்து நடத்துகிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் உம்முடைய நாமத்தை கொண்டு ஜெயமெடுக்க கிருபை தந்து வருகிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். பலவீனங்களிலே உம்முடைய பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்ய புது பலன் கொடுத்து, புதிய கிருபை கொடுத்து, புதிய எல்லா தயவினாலும் நிறைத்து நடத்துகிற உம்முடைய அனந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியாகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவராகிய உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்டு நடத்துகிற உம்முடைய அனந்த கிருபையை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எங்களை நடத்துகிற கர்த்தராகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் தேவனே உம்முடைய சமூகத்திலே இந்த காலை வேளை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தப்பின
சிலராகி எங்களுக்கு உம்முடைய கிருபை தந்திருக்கிறீரே, அந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உமக்கு ஊழியம் செய்யும்படியான கிருபை தந்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து உம்மை அறிகிற அறிவை அடையும்படிக்கு எம்மாவுடைய சீஷுடைய மனதை திறந்தது போல எங்கள் மனதை திறந்திருக்கிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு விளங்க பண்ணுகிறவராகிய தேவன் இந்த நாளுடைய தியானத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே என்னால் உங்களோடு கலந்து கொள்ள முடியாத நிலைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஏனென்றால் எங்கள் மக்களாய்ம் டீம்ல பாஸ்டர் ஏனோக்கு என்பவருடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். நேற்றைய தினத்திலே அவரை அடக்கம் பண்ணிவிட்டு நகரி மண்டலத்திலே இருகுவழி என்கிற கிராமத்திலே அவர் அந்த பெரியவர் இறந்து விட்டார். அவர் நல்ல ஒரு உபதேசியாராய் இருந்தவர். ஆகவே நேற்றைய தினத்திலே பங்கு கொள்ள முடியவில்லை. இந்த நாளிலே உங்களுடைய ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய தேவன் எலியாவோடு பேசின வார்த்தைகளை கொண்டுதான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தர வேண்டும், கொண்டு வா என்றான். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர் கூப்பிட்டு என்று நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். கூப்பிடு என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் கடந்த வெள்ளிக்கிழமை சிந்தித்தோம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நாம் கூப்பிடும்படியாக அவர் விரும்புகிறார். கர்த்தரை கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த கூப்பிட்ட தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். சாமுவேலை ஆண்டவர் 3 முறை கூப்பிட்டார். 4வது முறை கூப்பிடும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று ஏலி சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நாம் இன்றைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிறதை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஆகவே இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்த ஒரு பெரிய உரையாடல், அது நடந்த சம்பவங்கள். அந்த சம்பவத்திலே எலியா அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் நையாண்டி பண்ணுகிறதை, நக்கல் பண்ணுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்ப்போமானால் இங்கே ரொம்ப வித்தியாசமா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ ஒரு ஜாமம் வரைக்கும் அவர்களை கூப்பிட சொல்லுகிறார். அவர்கள் கூப்பிடுகிறார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் 3ஆம் மணி வேளை வரைக்கும் கூப்பிடுகிறார்கள். ஒரு சத்தமும் இல்லை. அதை குறித்து தான் இங்கே எலியா சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்போது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும்
இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்போது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலினால் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாய் இருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பெருக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, எலியா ஒரு அடையாளத்தை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறான். அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தேவன். ஆகவே அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் பர்வதத்தின் மேலே வரவழைத்து அங்கே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் மிகுதியான ஜனமாய் இருக்கிறபடியால், மெஜாரிட்டி பீப்புளா இருக்கிறபடியால், நீங்கள் முதலாவது ஒரு காளையை பலியிட்டு அக்கினி போடாமல் நீங்கள் கூப்பிடுங்க, அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவனே தேவன். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். நல்லா நம்ம கவனிக்கணும், நல்ல வார்த்தை. எது நல்ல வார்த்தை? அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தேவன், இது நல்ல வார்த்தை. இந்த நாட்கள்ல கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை கூப்பிடுகிற நாட்களிலே அவர் நமக்கு செவியை ஒரு நாளும் அடைக்க மாட்டார். அவர் நம்ம சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், செய்கிற தேவன், செய்ய போகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவன் அவர்களை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதத்திலே சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே கூப்பிட்டு, இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்தோம். ஆனா இங்க பாருங்க, பாகால்களுக்கு எலியா சொல்லுகிறான், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு, நீங்க கூப்பிடுங்க, அக்கினியால் பதில் கொடுக்கிற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி அங்கே கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் இப்படி போகும். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இவங்க அதே போலவேதான் ஒரு பலி செலுத்துகிறார்கள். அங்கே காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பலி செலுத்துகிற நேரம் வந்தபோது ஆசரிப்பு கூடாரத்திலே அந்தி பலி செலுத்துவார்கள், அதிகாலை பலி செலுத்துவார்கள், பகல் பலி செலுத்துவார்கள், அந்தி பலி செலுத்துவார்கள். ஏறக்குறைய 5 முறை தொழுது கொள்வார்கள். இப்படி பலி செலுத்துகிற அந்த 4 நேரத்துல
அவர்கள் கூப்பிடுகிறார்கள், ஒருவரும் சத்தம் கொடுக்கவில்லை. அதுதான் எலியா சொல்றார். அவன் பிரயாணம் போயிருப்பான், தூர தேசத்துக்கு போயிருப்பான். இப்படி எல்லாம் அவர் அழகா சொல்றதை படிச்சோன்னு எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. தெளிவா சொல்றார், திட்டவட்டமாக கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. அவன் ஊருக்கு போயிருப்பான், பிரயாணமா போயிருப்பான். நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் அதை கொளுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே எலியா தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், திட்டவட்டமாக 24வது வசனத்திலே 18ஆம் அதிகாரம், நீங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்போது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எலியா பாகாலின் தீர்க்கதரிசரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி கூப்பிடுகிற வேளையில எந்த தெய்வமும் அவங்களுக்கு பதில் கொடுக்கல. அப்போ எலியா செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அப்படி என்றால் அந்த இடத்துல 2 பலிபீடங்கள் இருக்குது. ஒன்று பாகால் தீர்க்கதரிசிகள் ஆயத்தப்படுத்தின பலிபீடம், இன்னொன்று கர்மேல் பர்வதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பலி செலுத்துகிற பலிபீடம். கர்த்தருடைய பிள்ளைகள் பலி செலுத்துகிற அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதுல பலி செலுத்தும் போது கர்த்தர் கூப்பிடுகிறார். அந்த பலி நீங்களும் நானும் தான். அந்த பலிபீடம் ஆண்டவருடைய சமூகம். ஆகவே ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். செப்பனிடுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பவும் இருக்கணும். செப்பனிடுவது என்றால் நம்மை பண்படுத்துவது. தரிசு நிலத்தை எப்படி பண்படுத்தி பயிரிடுவதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்களோ அதுபோல நம்மை நாம் பண்படுத்த வேண்டும். நம்மை நாம் பண்படுத்தி நாம் அதை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் நமக்கு மெய்யாகவே பதில் கொடுக்கிறார். இங்கே அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். பலி செலுத்தி கூப்பிடுறாங்க. பரியாசம் பண்ணுகிறார் எலியா. எப்படி பரியாசம் என்றார் பாருங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நம்புகிற அந்த விக்கிரகத்திற்கு சிலைக்கு காது வச்சிருக்கிறீங்க, அது கேட்காது. கண்ணு வச்சிருக்கிறீங்க, அது பார்க்காது. மூக்கு வச்சிருக்கிறீங்க, அது முகராது. வாய் வச்சிருக்கிறீங்க, அது பேசாது. கைகள் வச்சிருக்கிறீங்க, அதால் தொடாது. கால்கள் வச்சிருக்கிறீங்க, அது நடக்காது. ஆகவே நீங்க கூப்பிடுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பரியாசம் பண்ணுகிறான். தியானத்தில் இருக்கலாம், நீங்க கூப்பிடுங்க. அல்லது அலுவலாய் போயிருக்கலாம், கூப்பிடுங்க. அல்லது பிரயாணம் போயிருக்கலாம், கூப்பிடுங்க. கடைசியா சொல்றாரு, தூங்கினாலும் தூங்கி இருப்ப. கூப்பிடுங்க. ஒருவரும் மறு உத்தரவு கொடுக்கல. ஆனா அங்க நடக்கிறது என்னவென்றால், எலியா அன்பு பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல்ல நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்கிறார். இந்த ஜபம் அவன் செய்கிறதற்கு முன்பாக, கர்த்தரை கூப்பிடுகிறதற்கு முன்பாக முதலாவது தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். இந்த ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலையில நாம் ஆயத்தமாக வேண்டும். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அதிகாலையில எழுந்து ஆயத்தமாகி 2 கற்பலகைகளை நான் உனக்கு கொடுத்த, நீ உடைத்து போட்ட அந்த 2 கற்பலகைகளை போல கற்பலகைகளை ஆயத்தப்படுத்தி என் சமூகத்தில வந்து
நில் என்றார். முதலாவது மோசே உடைத்து போட்ட அந்த கற்பலகைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லுகிறேன். இரண்டாவது மோசே ஆயத்தப்படுத்துகிற அந்த கற்பலகைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தின் சபைக்கு ஒப்பாக சொல்லுகிறேன். ஒன்று, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக இயேசு கல்வாரி மலையின் மேலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். இது மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக நியாயப்பிரமாண பலகைகளாக இயேசு கிறிஸ்து ஒரே தர நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே அவர் சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க மோசேயை அதிகாலையில ஆயத்தம் பண்ணி கொண்டு வா. ஆண்டவர் அதிகாலையை பைபிள்ல நிறைய முறை அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனா நம்ம அதிகாலையில எழுந்திருக்கிறதுக்கே யோசிக்கிறோம். அதிகாலையில எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்துல நான் எங்கிருந்தாலும் பாசி மெசேஜ் கொடுக்கும் போதும் நடத்தும் போதும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நேற்றைய தினத்துல அதிகாலை 3 மணிக்கு தான் படுத்தோம். அதனால எழுந்திருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆகவே அந்த அதிகாலை நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்திரீயானவள் பிள்ளை பெறுவதற்காக எப்படி கர்ப்ப வேதனை படுகிறாளோ அதுபோல அதிகாலை ஜபத்துக்கு ஆயத்தமாவது ஒரு கர்ப்ப வேதனை. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, இப்பெல்லாம் யார் பாஸ்டர் கர்ப்ப வேதனை படுறாங்க? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அனஸ்தீசியா கொடுக்கறாங்க, ஒரு கட்டிங் போடுறாங்க, குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. சும்மா கர்ப்ப வேதனைங்கிறீங்களே. ஆக மொத்தத்துல பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால ஒரு கர்ப்ப வேதனை வருது இல்லையா, அதை டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து குழந்தைய எடுப்பாங்க. ஆமா, அப்படிதான். அந்த மாதிரி ஒரு கர்ப்ப வேதனையோடு நம்ம இருக்கணும். அதிகாலை வருதுன்னு சொன்னா ராத்திரி படுக்கும் போதே ஜபம் பண்ணணும். எனக்கு ஒரு ஐயா அப்படிதான் சொல்லி கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இப்படியாய் ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் இன்னைக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்திட்டு, குடும்பத்துக்காக நன்றி செலுத்திட்டு, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திட்டு, கர்த்தர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்திட்டு கடைசியா ஒரு ஜபம் பண்ணுங்க. என்ன ஜபம்? ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்து நடத்தினீங்க, உமக்கு சித்தமானால் உடைய வருகை இருக்குமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி உடைய வருகையில சேர்த்து கொள்ளுங்க. ஜீவன் இருக்குமானால் அதிகாலையில நீர் குறித்த நேரத்தில் எழுந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்மை தரிசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கரெக்டா ஆண்டவர் குறித்த நேரத்துக்கு கரெக்டா எழுப்புவார். உண்மை, இது என்னுடைய அனுபவத்தினூடே சொல்லுகிறேன். நீங்க தொடர்ந்து 21 நாள் அலாரம் வச்சு 4 மணிக்கு நீங்க எழுந்து பாருங்க. 21வது நாளுக்கு பிறகு நீங்களா எழுஞ்சிருவீங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். அதிகாலையில ஆயத்தமாகி, மோசே ஆயத்தமாகி பலகைகளை கொண்டு போய் இரவும் பகலும் 40 நாள் மறுபடியும் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருக்கிறான். கர்த்தருடைய விரல் அந்த பலகையில எழுதினது. இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எருசலேமிலே சீஷர்கள் மேல் வீட்டு அறையில அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில காத்திருக்கிறார்கள். ஒருவன் மாத்திரம் அநீதியின் கூலியை வாங்கி தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான் என்று அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். மற்ற 11 பேரும் ஸ்திரீகளோடு சேர 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஜபத்துல கர்த்தருடைய அக்கினி
வந்து இறங்கி எல்லார் மேலும் உட்காருகிறது. எல்லாரும் பற்பல பாஷைகள்ல பேசுகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேரு அந்நிய பாஷையில பேசுறது இல்லை. அதிகாலையில எழுந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்லா டங்ஸ் பேசணும். நல்ல 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா டங்ஸ் பேசிட்டு அப்புறம் நல்ல ஒரு பாடல் பாடி அப்படியே வசனத்தை அப்படியே சிந்தித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். இந்த அதிகாலையில நாம் தேவனை கூப்பிடணும். அதிகாலையில கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். இந்த கர்மேல் பர்வதத்தின் மேலே எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அடுத்து அவன் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், முதலாவது செப்பனிடுகிறான். செப்பனிட்ட பிறகு அவன் தெளிவாக காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். செப்பனிட்ட பிறகு அங்கே கர்த்தருக்கு அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறான். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லுகிறார். என்ன அருமையான காரியம் பாருங்க. அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார். நாம் கட்டுகிற பலிபீடத்துக்கு ஒரு பெயர், நாம் கட்டியிருக்கிற நம்முடைய சபைக்கு, கர்த்தர் கொடுத்த இந்த சபை ஊழியத்திற்கு இயேசுவின் மனதிருக்க ஜப வீடு என்று நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ எலியா கட்டின அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஏற்படுத்தப்பட்டவன். யாருக்காக? கர்த்தருக்காக. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலிபீடத்தை நாம் செப்பனிடணும். 2வது, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தோடு நாம் ஒத்து போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல பாஸ்டர் ஆனோக்குடைய அப்பாவுடைய மரணத்துல அவங்க சடங்கெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா அவர் ஒண்டியா இருந்தா எதிர்த்து நின்று போராடுவாரு. அவர் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா அடக்க ஆராதனை கூட நாங்க நடத்தல, அங்க இருக்கிற சிஎஸ்ஐ சபையார் நடத்தினாங்க. அவங்க எல்லா சடங்கும் பண்ணுவாங்க, நம்மளும் பண்றோம் தானே எல்லா சடங்கும். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு ஆவிக்குரிய சபையாராகிய நாம் நல்ல சந்தனம் பூசி அதை பூசி இதை பூசி, ஆமா பேரே வைக்கிறாங்க நன்னீராட்டு விழான். இப்படி சடங்கெல்லாம் செய்யறோம். இந்த சடங்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எலியா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுக்கிறான். 12 முற்பிதாக்கள் 12 பேர். புதிய ஏற்பாட்டில இயேசுவோடு இருந்த சீடர்கள் 12 பேர். இந்த 12 ரொம்ப முக்கியம். 12 கோத்திரங்களுடைய பெயர்களை, அப்பெயர்களின்படி அந்த பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்குகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பெரிய வாய்க்காலை உண்டாக்குகிறார். நம்ம எதுவும் உண்டாக்குறதே கிடையாது. அப்படியே வர்றோம், அப்படியே இருக்கிறோம், அப்படியே போறோம். வாய்க்கால் என்பது தேவனுடைய நாமத்துக்கு ஆராதனை செய்ய வருகிறதற்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை
எல்லா பகுதிகளிலேயும் அலசி ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறார். எங்கே வாய்க்காலை வெட்டுகிறான், விறகு அந்த கற்களின் மேலே அடுக்குகிறார். அந்த விறகு எதை காட்டுகிறது என்றால் சுயத்தை எல்லாம் சுட்டெரிக்க பயன்படுத்தப்படுகிறது. பலியை சுட்டெரிப்பான். சுயம் அற்றவர்களாக, சுய லாபத்துக்காக எதையும் நாம் செய்யாதவர்களாக இருக்கத்தக்கதான அனுபவத்தை அந்த விறகுகள் காட்டுகிறது. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க, பிசாசின் தந்திரங்களை அழிக்க அந்த விறகுகள் அங்கே அடுக்கி வைக்கப்படுகிறது. பிறகு 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அதை சுற்றிலும் ஊத்துறாங்க. எத்தனை முறை ஊத்துறாங்க? 3ஆம் தரம் 3 முறை அந்த தண்ணீரை ஊற்றுகிறார். பலிபீடத்தை சுற்றிலும் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால் இப்பிரபஞ்சத்திற்குரிய எல்லா விதமான காரியங்களை விட்டு நாம் ஓட வேண்டும். உலக வழிபாடுகளுக்கு உட்படாதபடி அவைகளை விட்டு நாம் ஓட வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அன்பு பலி செலுத்த நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஒரு ஜெபிக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். ஏன் யோபின் தேவனாகிய கர்த்தரை சொல்லல? ஏன் மற்ற சாமுவேலுடைய தேவனை சொல்ல? இதெல்லாம் அங்க சொல்லாம இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றவர், யாக்கோபு ஈசாக்கு வாக்குத்தத்தம் பெற்றவர், யாக்கோபு வாக்குத்தத்தம் பெற்றவர். இந்த முற்பிதாக்களின் நாமங்களை சொல்லி சொல்லுகிறான். கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தாவே, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கின் தேவனாகிய கர்த்தரை சொல்லல. 900 வருஷங்களுக்கு மேலாக உயிரோடு இருந்த அந்த மனிதனை குறித்து அவர் அங்கே சொல்லல. இங்கே இந்த முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நம்ம எப்பவும் ஜபிக்கும் போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்ம துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர் முகர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் பிதாக்களை, நம்முடைய பிதாக்களை, ஆவிக்குரிய பிதாக்களை நாம் தேட வேண்டும். அவர்களை நினைத்து ஜபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். பாருங்க, அந்த ஜபத்தை அவன் எப்படி செய்கிறான்? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இதுதான் கூப்பிடுறது, என்னை கேட்டருளும். இப்படி தைரியமா நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரே என்னை கேட்டருளும். அந்த துணிவு நமக்கு இருக்குதா? அந்த பலம் நமக்கு இருக்குதா? ஏன்னா நம்ம கண்ணை மூடும் போதே நம்ம செஞ்ச பாவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது வருமா பாஸ்டர்? வருமா வராதான்னு இல்லை, வரும். ஏன்னா தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறார். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்து, என் மீறுதல்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாய் இருக்கிறது. அப்படி ஒரு ஜபம் நம்ம செய்யணும். அப்படி ஜபம் செய்யும் போது தேவன் நமக்கு இறங்குகிறார், தயவு செய்கிறார். சில நேரங்களே நம்ம எல்லாருமே நான் செய்யறதுதான் பர்ஃபெக்ட், நமக்கு மனசுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அப்படி அல்ல. இங்க தேவனுடைய சித்தத்தின்படி எலியா ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்தில தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எந்த பாத்திரம்? சிலுவை சுமக்கிற. சாதாரணமா எல்லா மரணத்தையும்
தூக்கிலிடப்படுவதை கூட ஏற்றுக்கொள்ள விடலாம், சுட்டு கொல்லப்படுவதை கூட ஏற்றுக்கொண்டு விடலாம், அல்லது விசுவாசி போட்டு தண்டனை கொடுப்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலுவையில அறையப்படுகிற அந்த மரணம் சாதாரணமானதல்ல, பயங்கரமானது. அந்த பயங்கரமான அந்த மரணம் தனக்கு வரப்போகிறது என்று தெரிந்தும் இயேசு மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே செய். அவர் அப்படி ஜெபிச்சவனை சிலுவை தூக்காம தடுத்துட்டாரா? இல்ல. அவர் சிலுவையை சுமக்கணும், சிலுவையில பலியாகணும், மனுக்குலத்துக்காக ரத்தம் எல்லாம் சிந்தணும் என்று நிறைவேறுவதற்கு ஏற்கனவே பிசாசு கிட்ட சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை கடிப்பார். சிலுவை மரணத்தின் வழியா இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து ஒலிவ மலையிலே தம்முடைய சீஷர்களை 11 வரையும் அழைத்து, நீங்கள் போய் உலகம் எங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்றதில்லை, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் பிரசங்கம் பண்றான். அந்த குறிப்பிட்ட ஜாதி ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஆனா புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அப்படி சில இடங்கள்ல புறஜாதியில ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா சபையில இருக்கிற ஊழியக்காரன் அவங்கள சப்பரம் கட்டி ஊர்ல சாமி தூக்குற மாதிரி தூக்குவாங்க. ஏன்னா குடியானவன் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான். உயர்ந்த ஜாதியில இருந்து ஆண்டவருக்கு முன்னால உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் சமமா இருக்கு. எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தினார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எலியா அருமையாக ஜெபிக்கிறான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இந்த துணிச்சல் யாருக்கு வரும்னா பர்ஃபெக்டா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். யாருக்குள்ள ஒரு சரியான பர்ஃபெக்ஷன் இருக்குதோ அவங்கதான் அப்படி தைரியமா ஜெபிக்க முடியும், துணிகரமா ஜெயிக்க முடியும், ஜெபிக்க முடியும், கர்த்தருக்காக துணிகரமா நிக்க முடியும். இன்றைக்கு யார் கர்த்தருக்காக துணிகரமா நிக்கிறாங்க? கர்த்தருக்காக துணிகரமா நிக்கிற நிறைய பேர் கம்மியாயிட்டாங்க. ஆனா என்னைக்கும் இரத்த சாட்சிகளாய் தங்களை அர்ப்பணித்து மரிக்கிற தேவனுடைய தாசர்கள் உலகத்திலே இருக்கிறார். அன்பானவர்களே, சரியாக நாம் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எலியா செபித்தான், கர்த்தருடைய அக்கினி பலியின் மேல் இறங்கினது. அங்கே சந்து சந்தாக வெட்டப்பட்ட அந்த காளை, அங்கே விறகுகள் மேல வைக்கப்பட்ட அந்த காளை அக்கினி இறங்கி அதை பட்சித்தது. அந்த மாம்சத்தை பட்சித்தது, அங்கிருந்த விறகுகளை பட்சித்தது. அப்படி என்றால் அக்கினி இறங்கின உடனே அந்த விறகுகள்லாம் எரிந்து சாம்பலான. இது பரவாயில்ல, அங்க 12 கற்களை வச்சிருந்தாரு, அந்த 12 கற்களும் ஒண்ணுமில்லாம கரைஞ்சு போச்சு. அந்த வாய்க்கால ஊற்றின தண்ணீர் எல்லாம் அக்கினி நக்கி போட்டு எதுவுமே இல்லை, சுத்தமாயிடுச்சு. இப்பதான் ஜனங்க கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் கூப்பிடுறாங்க. நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்த்து புறஜாதியார் அவர் வணங்குற தெய்வம் தான் சத்தியமான தெய்வம் அப்படின்னு சொல்லணும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்துல நகரி என்ற இடத்துல எங்க சொந்தக்காரங்க ஒருத்தரை பார்த்து அவர் கூப்பிட்டு சொல்றார், பேசிட்டு, பா నువ్వు మొక్కే దేవుడు సత్యమైన దేవుడు బా, నిన్ను వదలడు, ఎన్నాడు నిన్ను వదలడు, నువ్వు బాగుండావు அப்படின்னு அர்த்தம். நீ வணங்குற கடவுள் சத்தியமான கடவுள், அவர் உன்னை கைவிட மாட்டா, நீ நல்லா இருக்கிற, நல்லா இருப்பேன்ற. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். நான் பிறந்த ஊர் அந்த ஊர். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நிரூபிக்க நாம கூப்பிடணும். தெய்வத்தை கூப்பிடணும். கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதேன்னு ஏசாயாவுல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை படிச்சு நம்ம ஜபத்துக்குள்ள போலாம். பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி உன் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. பாவங்களை தெரிவின்ற ஆசீர்வாதம் சொல்லு, நீ ஓஹோன் இருப்பேன்னு சொல்லு, அப்படி சொல்லல, தெரிவி. பாவங்கள் மூடப்பட்டால் பாக்கியவான். சங்கீதக்காரன் தான் சொல்றார். அதுல தெளிவா நம்ம யாரது சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார், அவனுடைய மீறுதல் பாக்கியவான். 32 சங்கீதம் 1-2 வசனம் பாருங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியம். ஆகவே நம்ம கூப்பிடுவோம். தெய்வத்தை எவ்வளவாய் கூப்பிட முடியுமோ அவ்வளவாய் கூப்பிட்டால் தேவன் நமக்கு செவி கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆராதனை இருக்கிறது. நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி வாருங்கள். இன்றைக்கு எங்க ஜப வீட்டில காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் ஜபம் இருக்கிறது. 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிஞ்ச உடனே 11 மணிக்கு தொடங்கி 2 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நடக்கும், ஒவ்வொரு 2வது ஞாயிறு. அதில் எங்க சபையில ஒரு சிலர் தான் பங்கு பெறுகிறார். ஏன்னா மற்றவங்க எல்லாம் ரொம்ப அலுவலா இருக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் பலி செலுத்தும் போது எலியா பரியாசம் பண்ணார்ல, அந்த மாதிரி அவங்க அலுவலா போவாங்க. மற்றவங்க தலை காஞ்சு போனவங்க, சோத்துக்கு இல்லாதவங்க, வழி வாக்காடு இல்லாதவங்க எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. ஏன்னா ஜபத்துக்கு வராதவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலின்னு அர்த்தம், ரொம்ப கோட்டீஸ்வரங்கன்னு அர்த்தம். ஜபத்துல வர்றவங்க பாவம் ஒன்னும் இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் போறேன் பொறுமையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசுனார் மாத்திரம் எனக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா எப்படி அவர் சவுக்கை உண்டு பண்ணி தேவாலயத்துல போய் விற்கிறவங்களையும் கொல்றவங்களையும் பின்னி எடுத்தாரோ அந்த மாதிரி எடுத்துருவேன். என்னவோ தெரியல, ஆண்டவர் நமக்கு ரொம்ப பொறுமை கொடுத்திருக்கிற. ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருந்தா ஜனங்க சரியா வளருவாங்க நான் யோசிக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல, இங்க வந்த பிறகு எல்லாம் அமைதியாயிடுச்சு. ஆனாலும் அவரவர்கள் வரிசையில நின்று அவரவர்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆராதனையில பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இந்த முகநூல் வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையை விட்டுவிடாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் இருங்கள். கர்த்தர் என்றைக்கு உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உங்க மேலே இருக்கும்.